வெல்கம் டு தமிழ் பில்லிங் சாஃப்ட்வேர் சேனல். இந்த வீடியோ டிஜிகேட் பில்லிங் சாஃப்ட்வேரோட டெமோ பார்ட் 2. ஆல்ரெடி நம்ம டெமோ பார்ட் 1 பார்த்துருக்கோம். ஸோ டெமோ பார்ட் 1 பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கை கொடுத்துருக்கேன். அந்த டெமோ பார்ட் 1 பாருங்கள். அதில் பேசிக்காக பில்லிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, க்ளோசிங் ரிப்போர்ட்ஸ் எப்படி எடுக்கிறது, ஸ்டாக்கு எப்படி மேனேஜ் பண்ணுறது, இதை பற்றின ஒரு வீடியோ பார்ட் 1ல் இருக்குது. ஸோ இந்த பார்ட் 2ல் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, எப்படி பார்கோட் பிரிண்டிங் டிஜிகேட் பில்லிங் சாஃப்ட்வேரில் எடுக்கிறது, அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் எப்படி ஏற்றுறது, இந்த ரெண்டு விஷயத்தையும் இதில் டிஸ்கஸ் பண்ணுவோம். பார்கோட் பிரிண்டிங்கை பொறுத்த வரைக்கும் டிஜிகேட் பில்லிங் சாஃப்ட்வேரில் ரெண்டு டைப்பில் எடுக்கலாம். ஒன்று பார்டெண்டர் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியும் எடுக்க முடியும், இல்லை பார்டெண்டர் சாஃப்ட்வேர் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய டிஃபால்ட் டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணியும் நம்ம பார்கோட் பிரிண்ட் அவுட் எடுக்கலாம். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, A4 லேசர் பிரிண்டர் வச்சுருக்கவங்க பார்கோட் பிரிண்டரே வாங்க தேவையில்லை. ஏன்னா இதுக்குன்னு நோவா ஜெட் பேப்பர்ஸ் ஆன்லைனில் கிடைக்குது. அந்த லேபிள்ஸை வச்சு நம்ம இதில் 65 லேபிள் டெம்ப்ளேட்லாம் இருக்குது. ஸோ அந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி நீங்கள் A4 ஷீட்லேயே பார்கோட் பிரிண்ட் அவுட் எடுக்கலாம். ஸ்டிக்கர் வரும், அதிலே பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் ஸ்டிக்கர் எடுத்து ஒட்டிக்க முடியும். ஸோ A4 பிரிண்டர் இல்லாமல் ஆல்ரெடி தெர்மல் பிரிண்டர் தான் யூஸ் பண்ணிட்டுருங்க ரீட்டைல் செக்மெண்ட் அப்படின்னா நீங்கள் பார்கோட் பிரிண்டர் வாங்கிக்கிறது பெஸ்ட்டு. இப்போ நான் டிஜிகேட் பில்லிங் சாஃப்ட்வேர் லாகின் பண்ணுறேன். பார்கோட் பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன பார்கோடு எடுக்க போகிறோமோ அதுக்கான ஐட்டம்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் ஸ்டாக் என்ட்ரி போயிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் நம்ம எடுக்கக்கூடிய பார்கோடு மினிமம் ஒரு 4 டிஜிட்லேயோ இல்லை 5 டிஜிட்லேயோ 6 டிஜிட்லேயோ நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். நான் இங்கே 4 டிஜிட்டில் 1001 அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போது பெப்பர் 50 கிராம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐட்டம்ஸ் க்ரியேட் பண்ணுறோம். இதில் சேல் ரேட்டு போடுறேன். அதுக்கப்புறம் எம்ஆர்பி என்னவோ அதை போட்டுடுறோம். சப்போஸ் நீங்கள் பேக்டு டேட்டு, எக்ஸ்பைரி டேட்டு இது எல்லாமே பார்கோடு பிரிண்ட் அவுட்டில் வரணும் அப்படின்னா இந்த ஜென்ரல் 1 ஜென்ரல் 2 அப்படிங்கிற காலத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. பேக்டு டேட் எக்ஸ்பைரி டேட் இதில் நீங்கள் மென்ஷன் பண்ணி கொடுத்துக்க முடியும். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காகவே இந்த பார்கோடு சீரியல் ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சுட்டு நீங்கள் 1001 ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த சீரியல்லே உங்களுக்கு பார்கோடு சீரியல் கண்டினியூ ஆகி வந்துகிட்ருக்கோம். அதே மாதிரி நீங்கள் 10,000 ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 10,000லேருந்தே உங்களுக்கு சீரியல்ஸ் ஜென்ரேட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ நான் உங்களுக்கு டெமோ பர்பஸ் அப்படிங்கிறதுனால ஜஸ்ட்டு 2 ஐட்டம் மட்டும் க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பார்கோட் பிரிண்ட் அவுட் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத காமிக்கிறேன். நீங்கள் மறுபடியும் உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் க்ரியேட் பண்ணி நீங்கள் பார்கோட் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இந்த பார்கோடுக்கு ஏதாவது செட்டிங்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மாஸ்டரில் போய்ட்டு பார்கோட் செட்டிங்ஸ்ன்ற இந்த விண்டோவை யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் பார்கோடுக்கான செட்டிங்ஸ் ஏதாவது தேவை அப்படின்னா இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இங்கேயே இப்போ நீங்கள் லேசர் பிரிண்டரில் தான் பார்கோடு எடுக்க போகிறீங்க அப்படின்னா லேசர் பிரிண்டருக்கான செட்டிங்ஸையும் நீங்கள் இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் பார்கோடு பிரிண்டர் வச்சுருக்கீங்கன்னா பார்கோடு பிரிண்டரில் ஒரு ரோவுக்கு 3 லேபிள்ஸ் இருக்கும், ஒரு ரோவுக்கு 2 லேபிள்ஸ் இருக்கும். நீங்கள் எந்த டைப்பில் லேபிள் வாங்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான செட்டிங்ஸ் நீங்கள் இங்கே அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த ஐட்டம்ஸ் கேம்ங்கிறது பார்கோடுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிஸ்கிரிப்ஷன், ஒவ்வொரு எம்ஆர்பி, ப்ராடக்ட் ஐடி இதுக்கு இடையில் இருக்கக்கூடிய கேப் ஐட்டம்ஸ் கேப். இது மோஸ்ட்லி தேவைப்படாது. மார்ஜின் டாப் ஆல்வேஸ் 0ல் இருக்கிறது பெட்டர். இந்த A4 செட்டிங்ஸுக்கு மட்டும் இதை நம்ம மார்ஜின் டாப் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். பெரும்பாலும் நார்மலாக பார்கோடு பிரிண்டருக்கெல்லாம் அந்த மார்ஜின் செட்டிங்ஸ் தேவை கிடையாது. மார்ஜின் லெஃப்ட்டுங்கிறது லெஃப்ட் சைட்லேருந்து பேப்பரை கம்ப்ளீட்டாகவே கொஞ்சம் கேப் போட்டு தள்ளிகிட்டே வரும். அதாவது பார்கோடு பிரிண்ட் எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துலேருந்து லெஃப்ட் சைடில் மார்ஜின் கொஞ்சம் கொடுக்கும். லெஃப்ட் சைடில் மார்ஜின் கொடுக்கும்போது ஒரு 3 லேபிள்ஸ் ஒரு ரோவுக்கு பிரிண்ட் ஆகுது அப்படின்னா நம்மளோட 3 லேபிள்ஸையும் மொத்தமாக லெஃப்ட் சைடில் கேப் விட்டு தள்ளிவிடும். ஸோ அதே மாதிரி டாப் கேப்னால் ஒவ்வொரு லேபிளுக்கும் இடையில கேப் கொடுக்கும். அது
லெஃப்ட் கேப்ங்கிறது ஒவ்வொரு லேபிளுக்கு இடையில லெஃப்ட் சைடில் கேப் கொடுக்கும். மார்ஜின் லெஃப்ட்டுக்கும் லெஃப்ட் கேப்புக்கும் என்ன வித்தியாசம்னா, மார்ஜின் லெஃப்ட்டுங்கிறது கம்ப்ளீட்டாகவே வந்து இருக்கக்கூடிய எல்லா லேபிள்ஸையும் லெஃப்ட் சைடில் கேப் விட்டு தள்ளிவிடும். லெஃப்ட் கேப்புங்கிறது ஒவ்வொரு லேபிளுக்கு இடையில வந்து கேப் விடும். இந்த ரோ கவுண்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாங்கியிருக்கக்கூடிய ஸ்டிக்கரில் வந்து 3 லேபிள்ஸ் இருக்கும், 2 லேபிள்ஸ் இருக்கும். அதாவது ஒரு ரோவுக்கு வந்து 3 லேபிள் மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரோ கவுண்ட் வந்து 3 கொடுத்துக்கோங்க. அப்புறம் ஷாப் நேமோட ஃபாண்ட் சைஸ், டிஸ்கிரிப்ஷனோட ஃபாண்ட் சைஸ், ரேட் எம்ஆர்பியோட ஃபாண்ட் சைஸ், இது எல்லாமே வந்து இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பேப்பரோட வித்து மோஸ்ட்லி வந்து 410ங்கிறது வந்து எல்லா பார்கோட் பிரிண்டருக்குமே மேட்ச் ஆகிடும். ஸோ அதை வந்து நீங்கள் கை வைக்க தேவையில்லை. இந்த பேப்பர் ஹைட்டு 99ங்கிறத வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி 89ங்கிறது வந்து 3 லேபிள்ஸுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே, அதே மாதிரி நீங்கள் A4 செட்டிங்ஸ் வேணாலும் இங்கே பண்ணிக்க முடியும். 65 லேபிள், 56 லேபிள், இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து எவ்வளோ சைஸ் கொடுக்கணுங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். 35x22 தான் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க எல்லா கடையிலையும். ஸோ அதுக்கான சைஸ் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம வந்து மேலே இந்த க்ரீனில் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் நான் ரீட்டைல் பில்லுக்கு வந்துடுறேன். இப்போது ரீட்டைல் பில்லில் வந்து தேவையான ஐட்டத்தை வந்து நான் ஸ்கேன் பண்ணிக்கிறேன். இல்லை அப்படின்னா நீங்கள் டைப் பண்ணி கூட எடுத்துக்கலாம். பெப்பருங்கிறத வந்து டைப் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த இடத்துல வச்சு டைப் பண்ணாலும் வரும், இங்கே டைப் பண்ணாலும் வரும். ஸோ 2-3 மெத்தடில் நம்ம சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் ஸ்கேன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஐட்டம்ஸை டைப் பண்ணுறதா இருக்கட்டும் பண்ணிக்க முடியும். எனக்கு பெப்பரில் வந்து ஒரு 6 லேபிள் வேணும். சுகர் 1 kgயில் வந்து ஒரு 3 லேபிள்ஸ் வேணும். இந்த மாதிரி கொடுக்குறேன். நீங்கள் ரோ கவுண்ட் என்ன கொடுக்குறீங்களோ அதோட மல்டிப்ளிகேஷனில் தான் இந்த கவுண்ட் வந்து கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் 3 லேபிள்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா 3, 6, 9, 12 இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா தான் நல்லது. அதே மாதிரி 2 லேபிள்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு ரோக்கு வந்து 2 தான் இருக்குது கவுண்ட் அப்படின்னா 2, 4, 6, 8, 10 அந்த மாதிரி கொடுத்துட்டு போங்க. இப்போது நான் பார்கோடு பிரிண்ட் எடுக்கிறதுக்கு F5ங்கிற பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். நீங்கள் F5 ப்ரெஸ் பண்ணோடனே இந்த பார்கோடு ஸ்டைல் வந்து அப்பியர் ஆகும். இந்த ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்கோட் பிரிண்டர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு பார்கோட் பிரிண்டர் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை A4 சைஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டைல் 1, ஸ்டைல் 2, ஸ்டைல் 3 இந்த மாதிரி வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ பார்கோட் பிரிண்டர் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால பார்கோடு பிரிண்டர் அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே டிஃபால்ட்டாக என்ன பிரிண்டர் இருக்கோ அதை காமிக்குது. இப்போ உங்களுக்கு ப்ரிவியூ காமிக்கணும் அப்படிங்கிறதுனால நான் ஜஸ்ட்டு PDF மூலமாக பிரிண்ட் அவுட் காமிக்கிறேன். ஸோ இதில் கீழே வந்து எம்ஆர்பி, ரேட்டு, ப்ராடக்ட் ஐடி, டிஸ்கிரிப்ஷன் ஏதாவது தேவை அப்படின்னா அதை டிக் பண்ணிக்கோங்க. எம்ஆர்பி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும் அப்படின்னா எம்ஆர்பி ஸ்ட்ரைக் அவுட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேட்டஸ்ங்கிறது வந்து எக்ஸ்பைரி டேட், மேனுஃபேக்சரிங் டேட்லாம் வேணும்னா ஸ்டேட்டஸ்ங்கிற ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பிரிண்ட்டுன்னு கொடுக்குறேன். இது வந்து பேஜ் பை பேஜாக தான் பிரிண்ட் ஆகும். ஸோ அதனால் இது A4 வியூவில் இப்போ வந்து ஒவ்வொரு பேஜாக காமிக்கிது. இப்போ பாருங்கள், பெப்பர் 50 grams. இந்த பார்கோடு வந்து நல்லாவே பிரிண்ட் அவுட்டில் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்கும் அப்பியரன்ஸ். நெக்ஸ்ட்டு சுகர் 1 kg. இதெல்லாம் பேஜ் பை பேஜாக வந்து பிரிண்ட் ஆகும். நம்ம எத்தனை லேபிள்ஸ் கொடுத்தோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பேஜ் பை பேஜாக பிரிண்ட் ஆகி வந்துடும். ஸோ இதிலே ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் லைவ் டெமோவுக்கு கால் பண்ணுங்கள். லைவ் டெமோ கால் பண்ணும்போது நம்ம தெளிவாகவே இதை பற்றி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நெக்ஸ்ட் நீங்கள் பர்ச்சேஸ் ஏற்றுறதுக்கு இந்த பர்ச்சேஸுங்கிற ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போது ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோ வந்து ரீட்டைல் பில்லிங் விண்டோ மாதிரியே இருக்கும். ஸோ உங்களுக்கு பர்ச்சேஸ் ஏற்றுறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் சேல்ஸ் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாலே இந்த பர்ச்சேஸ் ஏற்றுறதும் பார்த்தீங்கன்னா அதே மாடலில் தான் இருக்கும். இப்போது நீங்கள் பர்ச்சேஸ் ஏற்றுறதுக்கு முன்னாடி சப்ளையரை வந்து செலக்ட் பண்ணணும். சப்ளையர் வந்து எந்த சப்ளையருமே இல்லைன்னா ஜென்ரல் சப்ளையருங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை நீங்கள் சப்ளையர் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா சப்ளையரில் போய்ட்டு ஆட் சப்ளையர் கொடுங்க. நான் ஒரு டெஸ்ட் சப்ளையர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இதில் என்னென்ன ஐட்டம்ஸ் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோமோ அது எல்லாமே போட்டுடுறோம். பெப்பர் 50 grams, சுகர் 1 kg. நீங்கள் பர்ச்சேஸ் பில் வாங்கியிருப்பீங்க இல்லையா, அதில் இருக்கக்கூடிய குவான்டிட்டி இங்கே போடுங்க. இது ஒரு 100 kg வாங்கியிருக்கீங்க அப்படின்னா 100 போட்டுக்கோங்க. பெப்பர் 50 grams தனியாக வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இதில் எவ்வளோ குவான்டிட்டிஸ் வாங்கியிருக்கீங்களோ போட்டுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வந்து மொத்தமாக வாங்கிட்டு அதை பிரித்து தான் போட போகிறீங்க அப்படின்னா
அதையும் நம்ம சாஃப்ட்வேரில் பண்ண முடியும். அதாவது மொத்தமாக மூட்டையாக வாங்கிட்டு அந்த மூட்டையை வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி 1 kg போடுறீங்க அப்படின்னா அது செப்பரேட் வீடியோவில் போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் ஜஸ்ட் நம்ம பர்ச்சேஸ் எப்படி ஏற்றுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அது எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் வீடியோஸ் எல்லாமே தனித்தனி வீடியோஸில் இருக்குது. அது எல்லாமே பாருங்கள். நீங்கள் பர்ச்சேஸை பொறுத்தவரை இன்க்ளூசிவ் எக்ஸ்க்ளூசிவ் 2 மெத்தடில் பண்ணலாம். உங்களோட சப்ளையர் கொடுத்துருக்க பில்லை பொறுத்து இது மாறுபடும். எக்ஸ்க்ளூசிவ்ங்கிறது வந்து ரேட்டு ப்ளஸ் அடிஷ்னலாக டேக்ஸ் போட்டிருப்பாங்க. இன்க்ளூசிவ்ங்கிறது வந்து ரேட்டுக்குள்ளே வந்து டேக்ஸை பிரிச்சுருப்பாங்க. ஸோ 2 மெத்தட்லேயும் உங்களுக்கு இன்வாய்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே இதோட பேசிக் ரேட்டு வந்து உங்களுக்கு எவ்வளோக்கு என்ன ரேட்டுக்கு வந்திருக்கோ அதை போடுங்க. இது ஒரு 40 rupees வந்திருக்கு அப்படின்னா 40ன்னு போடுங்க. இந்த % எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா நீங்கள் 40 rupeesக்கு வாங்கி 50 rupeesக்கு சேல் பண்ணீங்க. rupees அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா செல்லிங் ரேட்டை தான் இது மென்ஷன் பண்ணுது. ஸோ 40க்கும் 50க்கும் எவ்வளோ மார்ஜின் இருக்குது, 25% மார்ஜின் இருக்குது அப்படிங்கிறத காமிக்கும். சுகர் ஒரு 65 rupees வாங்குறீங்க அப்படின்னா இந்த 65ங்கிறது வந்து நீங்கள் பேசிக் ரேட்டில் மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா இதோட % எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத காமிக்குதுங்க. செல்லிங் ரேட்டை நீங்கள் பர்ச்சேஸ் ஏற்றும் போதே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஹோல்சேல் ரேட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். எக்ஸ்பைரி டேட்டு, மேனுஃபேக்சரிங் டேட்டு இது எல்லாமே வந்து பர்ச்சேஸ் ஏற்றும் போதே இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுக்கலாம். ஒருவேளை நீங்கள் எக்ஸ்பைரி டேட், மேனுஃபேக்சரிங் டேட்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இதோட ஃபார்மேட் வந்து டேட்டு / அதுக்கப்புறம் வந்து மந்த்து கொடுங்க. இந்த ஃபார்மேட்டில் தான் வந்து நீங்கள் கொடுக்கணும். ஃபைனலாக சப்ளையர் வந்து என்ன பர்ச்சேஸ் பில் நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த பர்ச்சேஸ் பில் நம்பரை வந்து நீங்கள் இதில் போட்டுக்கோங்க. இதில் சப்ளையர் வந்து ஜென்ரல் சப்ளைலே இருக்குது. F1 கீ அழுத்தி நான் வந்து சேவ் கொடுத்துட்றேன். ஏற்கனவே போட்ட பர்ச்சேஸ் பில்லை வந்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு இல்லை அதை வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இந்த ஃபைண்டு பில்லை போய்ட்டு கிளிக் பண்ணி டபுள் கிளிக் பண்ணிங்க பில் நம்பர் மேலே அப்படின்னா கரெக்ஷன் பண்ண முடியும், வியூ பண்ண முடியும், ரெண்டுமே பண்ணிக்க முடியும். ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருக்குன்னா அப்ளை பண்ணிவிட்டு அப்டேட் கொடுத்தீங்கன்னா இது அப்டேட் ஆகிடும். இந்த பர்ச்சேஸ் ஏற்றுறதுலேயும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் லைவ் டெமோவுக்கு கால் பண்ணுங்கள். பர்ச்சேஸ் ஏற்றுனதுக்கப்புறம் ரிப்போர்ட்டில் போய்ட்டு நான் என்ன பண்ணேன்னா இந்த பர்ச்சேஸ் பில்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே என்னென்ன சப்ளையரோ அது எல்லாமே லிஸ்ட் அவுட்டில் காமிக்கும். இந்த ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா எல்லா சப்ளையர்ட்டையும் எந்தெந்த சப்ளையர்ட்டு என்னென்ன வாங்கியிருக்குமோ இது எல்லாத்தையுமே வந்து காமிச்சிடும். நான் இப்போ ஜஸ்ட்டு ஜென்ரல் சப்ளையரில் தான் என்ட்ரு பண்ணியிருக்கேன். சப்ளையர் வந்து க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் எந்த சப்ளையரோ அந்த சப்ளையர் நேமில் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு பண்ணிங்க அப்படின்னா அந்த பர்ச்சேஸ் எல்லாமே வந்து அந்த சப்ளையர் நேம்லேயே என்ட்ரு ஆகிடும். பாருங்கள், இந்த பர்ச்சேஸில் பாருங்கள். இப்போ இந்த சப்ளையரில் பார்த்தீங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ண டெஸ்ட்டு சப்ளையர் இருக்குது. இந்த டெஸ்ட்டு சப்ளையரை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒருவேளை கிரெடிட்லாம் மெயின்டைன் பண்ணிங்கன்னா கூட அதையும் வந்து நீங்கள் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து ரிப்போர்ட்டில் க்ளோசிங் ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் ஏற்றுனது எல்லாமே வந்து ஏறி இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், 31 குவான்டிட்டி பெப்பரில் ஏறி இருக்குது. அதுக்கப்புறம் சுகர் 1 kgயில் வந்து 100 குவான்டிட்டி ஏறி இருக்குது. இப்போ நான் மறுபடியும் ரீட்டைல் பில்லுக்கு போகிறேன். ரீட்டைல் பில்லில் போய்ட்டு ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணுற மாதிரி போடுறேன். F2 கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். மறுபடியும் ரிப்போர்ட்டில் வந்து க்ளோசிங் ஸ்டாக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுலேயுமே ஒவ்வொரு ஐட்டம் சேல் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஐட்டம்ஸ் போக வந்து 31லேருந்து எவ்வளோ க்ளோசிங் இருக்குது, 100லேருந்து எவ்வளோ க்ளோசிங் இருக்குது அப்படிங்கிறத காமிச்சிடும். ஓகே, இந்த பார்ட் 2 வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் லைவாகவே கால் பண்ணி கேட்டுக்கலாம். மறுபடியும் டெமோ வீடியோ பார்ட் 3ல் சந்திப்போம். தேங்க்யூ.